நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சேலத்தில் நிறைய கேட்டரிங் இருக்குங்க. அந்த கேட்டரிங்ல எல்லாம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சைவ குழம்புகள் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான சைவ குழம்பு ஒன்றுங்க, இலக்காளான் குழம்புங்க. அது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு அகலமான இரும்பு கடாய் எடுத்துருக்கிறேன். அதை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் கறி மசால் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்துருக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் எடுத்துருக்கிறேன். இது நானே செஞ்ச கறி மசால் பொடிங்க. இதையும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெயில் இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொடியெல்லாம் நல்லா எண்ணெயில் வேகட்டுங்க. ஒரு 1/2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு காளான், சிப்பிக்காளான் எடுத்துருக்குறேங்க. அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்க பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு உங்கள் சாய்ஸ் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கிறேன், கிரேவி நல்லா திக்காக இருக்குன்றதுக்காக. இப்போ கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு உருளைக்கிழங்கு காளான் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க. எவ்வளோ நேரம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா குழம்பு டேஸ்டியாக இருக்குங்க. காளானும் உருளைக்கிழங்கு கூட நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்க, இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இப்போ அரைச்சி ஊற்றுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அது வரைக்கும் இது வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை பல்லாக கீறி போட்டிருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பூண்டு 10 பல் இருக்கும், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன், 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 3 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு காளெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலான குழம்பெல்லாம் இரும்பு கடாயில் தாங்க சேலத்தில் செய்வாங்க. அதுதான் நல்லா கலரை கொடுக்கும். இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்கிறப்ப தாங்க வரும். பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதையும் கடாயில் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறப்ப பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா வெந்து சுண்டி வரட்டுங்க.
மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். இந்த மாதிரி குழம்பு இட்லி, சப்பாத்தி, புரோட்டா, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அசப்பில் நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்குங்க. பாருங்கள், நான் மறுபடியும் மூடி வச்சிடுறேன். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வெந்த அப்புறமா திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்பப்போ இதை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓரளவுக்கு பாதியாக அது நல்லா குழம்பு சுண்டி வரட்டுங்க. பாருங்க, வாசனையிலேயே தெரியுது காளான உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. அருமையாக வாசனையாக இருக்குது. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். அதையும் இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் போடுறது தாங்க இந்த குழம்போட ஹைலைட்டாகவே இருக்கும். சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி நான் இட்லிக்கு இந்த குழம்பு செஞ்சுருக்குறேங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. பார்க்கவே இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அசப்பில் நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்குது இல்லைங்களா. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.